Okay, let's go. இப்போ ஒருத்தர் ஒரு சின்ன பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்றாரு அப்படின்னா அவரோட வரவு செலவு அவர் எப்படி மெயின்டைன் பண்ணணும்? ஸோ பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா 2 வகையான அக்கௌண்டிங் சிஸ்டம் இருக்குது. ஒன்று வந்து கேஷ் பேஸ்ட் அக்கௌண்டிங் சிஸ்டம் அண்ட் செகண்ட் வந்து அக்ரூவல் பேஸ்ட் அக்கௌண்டிங் சிஸ்டம். இந்த கேஷ் பேஸ்ட் அக்கௌண்டிங் சிஸ்டம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக எல்லாரும் பண்ணுற மெத்தட் தான். வரவு வரும்போது ஒரு என்ட்ரி பண்ணுவோம், செலவாகும்போது ஒரு என்ட்ரி பண்ணுவோம். அதாவது பணம் வாங்கின தருணத்துலையும் பணம் கொடுத்ததுக்கு அப்புறமும் நம்ம அந்த என்ட்ரியை பண்ணுறோம். இதே வந்து அக்ரூவல் அக்கௌண்டிங் சிஸ்டம் அக்கௌண்டிங் மெத்தட்ஸில் என்ன பண்ணுவோம்னா நமக்கு டிரான்சாக்ஷன் ஆன இன்ஸ்டன்ட்லேயே அதை வந்து ரெக்கார்ட் பண்ணும். இன்னும் ஒரு உதாரணமாக கிளியராக சொல்லணும்னா, ஒரு இன்வாய்ஸ் ரைஸ் பண்ணுறோம். அந்த இன்வாய்ஸ்க்கான பேமெண்ட் வந்து நமக்கு 30 நாள் கழிச்சு தான் கிடைச்சாலும் நம்ம வந்து அதை ரெக்கார்ட் பண்ணிட்டு ரிசீவபிள்ஸில் அதை வந்து நம்ம என்ட்ரி பண்ணிடுறோம். அதே மாதிரி நமக்கு ஒரு பில் வந்து வெண்டர் கொடுக்குறாங்க, அந்த பில்லை வந்து நம்ம சிஸ்டமில் பேயபிள்ஸில் அதை நம்ம ரெக்கார்ட் பண்ணிடுறோம். ஸோ இந்த 2 மெத்தடில் ஒருத்தவங்க சின்ன பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற போது நம்ம வந்து அக்ரூவல் அக்கௌண்டிங் சிஸ்டம் தான் ரெக்கமெண்ட் பண்ணுறோம். இன்னும் ஒரு கிளியரான எக்ஸாம்பிள் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து ஒரு செலவு வந்து 100 ரூபா பண்ணியிருப்பீங்க, ஆனால் வரவு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 500 ரூபா வந்திருக்கும். நம்ம சிங்கிள் என்ட்ரி சிஸ்டமில் நம்மளோட கேஷ் பேலன்ஸ் வந்து அதிகமாக ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ நம்ம என்ன நினைப்போம்னா நம்மக்கிட்ட ஃபண்ட் ஃப்ளோ அதிகமாக இருக்குன்னு. ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம டிசிஷன் எடுப்போம். பட் நம்ம புக்ஸில் வந்து அக்ரூவலில் பார்த்தா தான் நமக்கு தெரியும் நமக்கு பேயபிள்ஸில் 500 ருபீஸ் இருக்குது, நம்ம இந்த எக்ஸ்பெண்டிச்சரை இந்த மொமெண்ட்டில் நம்ம பண்ண முடியாதுங்கிறது. சிமிலர்லி ஆல்டர்னேட் மெத்தடில் பார்த்தாலும் நமக்கு ஒரு 100 ருபீஸ் தான் ரெவென்யூ வந்திருக்கும், ஒரு 400 ருபீஸ் ஸ்பெண்ட் பண்ணியிருப்போம். பட் நம்மளோட ஃபினான்ஷியலி நமக்கு வீக்கராக இருக்குங்கிற ஒரு அசம்ஷன் வந்து சிங்கிள் என்ட்ரி சிஸ்டம் இல்லாட்டி கேஷ் பேஸ்ட் அக்கௌண்டிங் சிஸ்டமில் வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. வேறஸ் வந்து அக்ரூவல் அக்கௌண்டிங் சிஸ்டமில் வந்து உங்களுக்கு ரிசீவபிள்ஸ் காலமும் தெரியறதுனால உங்களோட ஃபினான்ஷியல் பொசிஷன் ஆஃப்டர் 2 வீக்ஸ் எப்படி இருக்குங்கிறத உங்களுக்கு ஒரு ஓவர்வியூ கிடைக்கும் போது அதை பேஸ் பண்ணி நீங்கள் உங்களோட பிளான்ஸை பண்ணிக்கலாம். இப்போ ஒருத்தரோட டேர்ன் ஓவர் வந்து 1 கோடி கீழே இருக்கு, அப்படி இருக்கும் பட்சத்துலையும் அவர் வந்து அக்ரூவல் பேசிஸ் தான் ஃபாலோ பண்ணணுமா? கண்டிப்பாக நம்ம ஆங்குலர் சார்பாக வந்து எனி பிஸ்னஸஸ் நம்ம வந்து ஸ்ட்ராங்காக ரெக்கமெண்ட் பண்ணுறது அக்ரூவல் பேஸ்ட் அக்கௌண்டிங் சிஸ்டம் தான். இதை வந்து இன்னொரு கொலோக்கியல் டேர்மில் டபுள் என்ட்ரி சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் அப் டு 10 crore வரைக்கும் நம்ம கவர்மெண்ட் கிளாசிஃபிகேஷன் படி மைக்ரோ இண்டஸ்ட்ரீஸ்ன்னு சொல்லி கிளாஸிஃபை பண்ணாலும் நம்ம வந்து ஈவன் ஸ்டார்டிங் ஃப்ரம் 10 lakhsே வந்து நம்ம சொல்கிறது கோ வித் அக்ரூவல். ஒரு பெட்டி ஷாப் நீங்கள் வச்சுருந்தீங்கனாலும் ஸ்கேல் பண்ணுற அம்பிஷன்ஸ் இருந்துச்சுன்னா யூ ஷுட் கோ வித் டபுள் என்ட்ரி சிஸ்டம். கம்பெனியில் ஒருத்தர் எல்லாத்தையுமே மேனேஜ் பண்ணிட்டு இருக்காரு, அப்படி இருக்கும் பட்சத்தில் அவரால் இந்த அக்ரூவல் பேசிஸ் அக்கௌண்டிங்கை அடாப்ட் பண்ணிக்க முடியுமா? நீங்கள் ஒரு சின்ன கம்பெனி சிங்கிள் பர்சனே வந்து எல்லா ஆக்டிவிட்டீஸும் மேனேஜ் பண்ணுறீங்க, சேல்ஸ் பர்ச்சேஸ் ப்ராசஸிங் எல்லாமே நீங்கள் மேனேஜ் பண்ணும்போது இந்த அக்ரூவல் அக்கௌண்டிங் சிஸ்டம் ஃபாலோ பண்ணுறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும். பட் இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில் நிறைய ஆன்லைன் சாஃப்ட்வேர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. அந்த சாஃப்ட்வேர்ஸ் எல்லாமே மோஸ்ட்லி வந்து 1 or 2 யூசர்ஸ் வந்து ஃப்ரீயாகவே வந்து அவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. நீங்கள் அந்த சாஃப்ட்வேர்ஸை அடாப்ட் பண்ணி அதில் நீங்கள் என்ட்ரிஸ் பண்ணிட்டீங்கன்னா போஸ்ட் தட் நீங்கள் ஒரு மார்க்கெட்டிங் ஃபார்ம் கூட டைப் பண்ணிட்டீங்கன்னா அந்த என்ட்ரிஸை அவங்க ப்ராப்பராக கிளாஸிஃபை பண்ணி உங்களுக்கு ஒரு நீட்டான ரெக்கார்ட்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணி கொடுப்பாங்க. அந்த மாதிரி ஒரு நீட்டான ரெக்கார்ட் டேஷ்போர்டாக உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணி வரும்போது உங்களுக்கு டெசிஷன் மேக்கிங் வந்து கொஞ்சம் கிளியர் அண்ட் ப்ரிசைஸாக இருக்கும். ஆங்குலர் சார்பாக நம்ம வந்து ஒரு பிஸ்னஸுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறது அக்ரூவல் பேஸ்ட் அக்கௌண்டிங் சிஸ்டம் தான். இந்த அக்கௌண்டிங் சிஸ்டம் வந்து ஒரு பிஸ்னஸுக்கு தேவையான கிளியர் இன்ஃபர்மேஷனான ஃபினான்ஷியல் பொசிஷனை ரொம்ப அக்யூரேட்டாக ப்ரெசென்ட் பண்ணுது. ஒரு ஆடிட் ஃபார்ம் கூட நீங்கள் டைப் பண்ணிவிட்டு உங்கள் புக்ஸை நீங்கள் கிளியராக மெயின்டைன் பண்ணிங்கன்னா உங்கள் லாங் டேர்ம் அம்பிஷன்ஸ் அண்ட் ஸ்கேல் அப் ஆப்ரேஷன்ஸுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.